நீ சொல்லுடி. என்னடி தப்பு பண்ண நானு? என்ன தப்பு பண்ண சொல்லு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நானா? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நான் இழந்ததெல்லாம் போதும். இனிமே வேணாம் ப்ளீஸ். அப்படி என்னடா இழந்த? இன்னும் புரியலையா உங்களுக்கு? இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஹாசினி கிட்ட என்ன இருந்துச்சோ, அவ போனப்ப என்ன இல்லையோ, அதான் நானும் இழந்துட்டேன். சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டப்பா உங்களால. நீங்க எப்போ உங்க பையனை பெரிய ஆளாக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும் தான் நினைப்பீங்க. ஆனா எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்க மாட்டீங்க. டேய், உன் விஷயத்துல எதுவா இருந்தாலும் 1000 தடவை யோசிப்பேன்டா. ஆமா, 1000 தடவை இது அவனுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்களே தவிர இது அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? கேட்டதை விட அதிகமா கொடுக்கறதுல இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்பா. நான் நினைச்சது கிடைக்காதப்ப இருக்கிற வேதனை எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். என்கிட்ட பேசினா தானப்பா உங்களுக்கு தெரியும் இவனுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு. எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு பேசுறீங்க. என்கிட்ட பேசுங்கப்பா, என் கண்ணை பார்த்து சொல்லுங்கப்பா, ஃப்ரெண்ட்லியா இருங்கப்பா என்கிட்ட. இதைத்தானடா எப்பவும் நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க, ஆனா இருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். இந்த சட்டை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, அது சூப்பர்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் உனக்கு பெஸ்ட்னு என்னையே கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமாப்பா? இத கீழ் தெரிஞ்சுட்டு எனக்கு இது பிடிக்கலன்னு கத்தணும் போல இருக்கும்பா. ஆபீஸ் அனுப்புவீங்க, நானும் போவேன். ஆனா நான் போறதுக்குள்ள நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்கப்பா. சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல என்ன பார்த்து. டேய் சந்தோஷ், வா உட்கார், கேரம் போர்டு ஆடலான்னு சொல்லுவீங்க. நான் ஏதோ ஆடணும்னு நினைப்பேன். நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு, ஹே ஒயிட் போடு, பிளாக் போடு, ரெட் ஜாக்கிரதான் என் கையை இப்படி புடிச்சுக்கிட்டு ஆட்டத்தை கூட நீங்களே ஆடினா அப்புறம் நான் எதுக்குப்பா ஆடணும்? எல்லாத்தையும் விட சாப்பிடுறது எப்படின்னு கூட சொல்லி கொடுத்தா தொண்டையில இறங்க மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாம, நான் நினைச்ச மாதிரியும் நடந்துக்க முடியாம நரகம் பாது. நரகம், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, யார் மேல காட்டுறது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒரு நாள் அம்மாவை கூட கத்திட்டேன். நிலன் அம்மா என்கிட்ட பேசுறதே விட்டுட்டாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன் அம்மாக்கே தெரியாதப்போ பொண்ணுக்கு எப்படிப்பா தெரியும்? போயிட்டா, லவ்வே இல்ல, சந்தோஷம் எனக்கு சரியானோ இல்லன்னு போயிட்டா. என் சந்தோஷத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாப்பா. இந்த வீட்டுக்கு அவளை கூட்டு வரப்ப நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுக்கறேன்னு. ஆனா இன்னைக்கு சொல்றேன்ப்பா, இந்த ஃபேமிலி ஒரு நல்ல பொண்ணு இழந்துருச்சுப்பா. இழந்துருச்சு. She's gone. இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? நீங்க நிச்சயம் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனா ஒண்ணுப்பா, இவ்வளவு நாள் நீங்க வாங்கி கொடுத்த இந்த சட்டை, என் ரூம்ல இருக்கிற பொருள், என் பைக்குக்கு, இதுக்கெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு அது பிடிக்காதுன்னு. நான் வர்றது உயிர் உள்ள ஒரு பொண்ணுப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தெரியும்ல எனக்கு அவளை பிடிக்கலன்னு. அன்னைக்கு என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீங்க தான்ப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனை நாள் ஒரு அப்பாவா நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களப்பா. ஆனா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக 24 வருஷமா நான் தோத்து போயிட்டே இருக்கேன்ப்பா. இப்படி தோத்து போயிட்டே இருந்தா என்னடா என் லைஃப்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தா அதுல மொத்தம் நீங்க தான்ப்பா இருப்பீங்க, அதுல நான் இருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா இல்லப்பா, சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ண, இனிமே கூட அப்படிதான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்பா, எனக்கு பிடிக்காதது கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ்.